ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை வைகாசி அமாவாசை தினத்தன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றியும் கண் திருஷ்டி நீங்குவதற்கு இந்த அமாவாசை திதியில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் நிலைவாசலில் செய்ய வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களை பற்றியும் இன்று நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போகிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். நாளை 6/6/2024 வியாழக்கிழமை அன்று வைகாச மாத அமாவாசை வருகின்றது. இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது மிகவும் விசேஷம். இந்த அமாவாசையில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி ஜெயந்தியும் வருகின்றது. அப்பொழுது இத்தனை சக்திகள் ஒன்று கூடுகின்ற இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தால், சில பொருட்களை வாங்கினால், நம்ம செய்யக்கூடிய எந்த பரிகாரம் இருந்தாலும் அது பலிக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே மாதந்தோறும் அமாவாசை வரும். அதில் இந்த வைகாசி மாதம் அமாவாசை ரொம்ப விசேஷமானது. நாளை அனைவரும் தவறாமல் சிவன் கோவிலுக்கு போங்க, சிவன் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் செய்ய வேண்டும், விஷ்ணு பகவானையும் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் நாளைக்கு. சரி, நாளைக்கு முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது நாளைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள், அதே மாதிரி கண் திருஷ்டி விலகுவதற்கும் இந்த அமாவாசை திதியில் செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்பொழுது கண் திருஷ்டி விலகுவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்த்துட்டு வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலமாக கெட்ட சக்தி நம்ம கிட்டேருந்து விலகும், கணவன் மனைவி கிட்ட இருக்கிற சண்டைகள் நீங்கும், வீட்டில் அடிக்கடி நோய்கள் வராமல் தடுக்கும், விபத்துகள் வராமலும் தடுக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு பொருள், எளிமையான ஒரு பொருள், எலுமிச்சம் பழம் தாங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத மஞ்சள் நிறத்தில் இருக்கிற ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க. அதை 2ஆக நறுக்கிக்கோங்க. 2 துண்டுகள் வரும். ஒரு பாதி எலுமிச்சம் பழத்துக்கு மேலே ஒரு ஓரமாக நிலைவாசல் படியில் கல்லுப்பு ஒரு அகலில் கொட்டி அதற்கு மேலே மஞ்சள் தடவி வைங்க. இன்னொரு எலுமிச்சம் பழத்தையும் அதே மாதிரி குங்குமம் தடவி கல்லுப்புக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு கொட்டி அதற்கு மேலே வைக்கணும். அதாவது நீங்கள் அப்படி வைக்கும் பொழுது 3 மிளகு அதனுடன் சேர்த்து வைங்க. அந்த கல்லுப்புக்கு மேலே 3 மிளகு போட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 மிளகு போட்டுக்கோங்க. நிலைவாசலில் 2 பக்கமும், வலது பக்கமும் இடது பக்கமும் சேர்த்தா மாதிரி வைங்க. இதை நாளை அமாவாசை அன்று தவறாமல் வைக்கணும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை நாளைக்கு அதிகாலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் வைக்கலாம். இப்படி நீங்கள் எலுமிச்சம் பழத்தை தயார் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துலையும் நீங்கள் செய்யலாம். நிலைவாசலில் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நிலைவாசலை நல்லா பெருக்கி கூட்டி கோலம் போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழம் இப்படி ஒரு நாள் முழுவதும் இருக்கணும். மறுநாள் இதை எடுத்து வெளியே தூர தூக்கி போட்டுடுங்க. இதன் மூலமாக துர்சக்திகளின் ஆதிக்கத்தை இது குறைக்கும், கண் திருஷ்டியை நீக்கும், அதே மாதிரி வீட்டில் செல்வ வளத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த அமாவாசை திதி குருவார குபேர அமாவாசையாக வந்திருக்கின்றது. மஞ்சள் நிற பொருள் எதுவாக இருந்தாலும் வாங்குங்க. அதாவது விரலை மஞ்சள், குண்டு மஞ்சள், மஞ்சள் தூள், மஞ்சள் கிழங்கு, எந்த வகை வேணாலும் வாங்கலாம். ஆனால் மஞ்சள் நிற பொருளை நாளைக்கு வாங்குங்க. அது மஞ்சளாக இருந்தால் நல்லது. அடுத்தது மஞ்சள் நிற பூக்கள் வாங்கலாம். சாமந்தி வாங்குங்க. இதுவும் மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருள். இதையும் வாங்கிட்டு இந்த 2 பொருட்களையும் வாங்கிட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. மாலை நேரத்தில், அமாவாசை நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. அமாவாசை திதி இன்று இரவு, அதாவது புதன்கிழமை இரவே பிறந்து விடுகின்றது. இது மறுநாள் இந்த வியாழக்கிழமையான இன்று மாலை நேரம் 7:30 மணி வரைக்கும் இருக்குது. அமாவாசை வழிபாடு நீங்கள் நாள் முழுவதும் பண்ணுங்க. தர்ப்பணம் திதி கொடுக்குறவங்க நீங்கள் தவறாமல் கொடுக்கலாம். அமாவாசை நாளில் வாசலில் கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி மறைந்த முன்னோர்களுக்கு
நம்ம இந்த தர்ப்பணம் திதி கொடுத்து காக்கைக்கு எச்சில் படாத உணவு வைத்து அவர்களை வழிபாடு செய்துவிட்டு பின்னர் தான் இறை வழிபாடு அப்படின்றது செய்யணும். அதனால் மாலை நேரத்தில் இறை வழிபாடு செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். கேட்டது கேட்டபடி கிடைக்கும். முக்கியமாக இந்த குருவார அமாவாசையில் இந்த மஞ்சள் நிற பொருளை வாங்கினீங்கன்னா கூடுதல் விசேஷம். செல்வ வளம் பெருகும், கடன் தீரும். நிலைவாசலில் ஒரு முடிச்சு கட்ட சொல்லியிருக்கேன் கல்லுப்பை கொண்டு. அது என்ன முடிச்சு அப்படின்றத ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது, அதை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்தீங்கள்ல, அதை உங்களுடைய அன்றாட பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு குளிக்கின்ற தண்ணீரில் மஞ்சள் சிறிதளவு கலந்து குளிங்க. வீடு மூளை முடுக்குகளில் சிறிதளவு மஞ்சள் தூளை தூவி விடுங்க. நிலைவாசல்லையும் அதே மாதிரி மஞ்சள் தூளை தூவி விடுங்க. இது உங்கள் வீட்டிற்குள்ளே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வர வைக்கும். அதே மாதிரி நல்ல ஆற்றல்களை வீட்டிற்குள்ளே இழுக்கும். தவறாமல் அனைவரும் இதை செய்து பயன்பெறுங்கள். அமாவாசையன்று யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணணும். அந்த தானம் நீர் தானம், வஸ்திர தானம், அன்னதானம் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். அது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும், கர்ம வினைகளை குறைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள். நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி. வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் கொடுத்த வீடியோ இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.